பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழன் நேயர்களே. இன்றைக்கி நம்ம பச்சை தமிழன் யூடியூப் சேனலில் ஒரு சிறப்பு நேர்காணல் எடுக்க இருக்கிறோம். இதில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு திரு குடும்பத்தின் பயணம் அப்படிங்கிற நூல், அதோடைய நூல் ஆசிரியர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம். அவங்க ஒரு திரைப்பட இயக்குனர். ஏற்கனவே 2 படம் எடுத்து வெளிவந்திருக்கு. இப்போ 3வது படமாக சங்கரலிங்கத்தின் சைக்கிள் வண்டிங்கிற படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க திரைப்படத்துறையில் இருக்கும் போதே சில நூல்களையும் எழுதியிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு திருக்குடும்பத்தின் பயணம், இந்த நூலை பற்றி ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. அதனால் நம்முடைய அரங்கத்திற்கு இந்த புத்தகத்தை முழுமையாக படித்து அதை ஆய்வு செய்த டாக்டர் புழல் ஏ தர்மராஜ் அவர்கள் நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு புழல் ஏ தர்மராஜ் அவர்கள் இந்த புத்தகத்தை ஆய்வு செய்ததின் அடிப்படையில் சில கருத்துக்களை இந்த நூலாசிரியர் பிரான்சிஸ் வரப்பிரசாதம் அவருடைய கேட்க இருக்கிறார்கள். அதுதான் இந்த காணொலியில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதே மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் வணங்குகிறார்களா என்றால் வணங்கவில்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. ஆனால் இந்த இந்துக்களாக இருக்கக்கூடிய அந்த தமிழர்களுக்கு மட்டும்தான் எல்லா தாயும் தாயாக தெரிகிறதா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, இது என்ன சொல்றதுன்னா நியாயமான கேள்வி. அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ இந்துக்கள் எதையுமே பார்க்காம மாதாவை அங்கங்கே பார்க்குறாங்க, வணங்குறாங்க. ஏன் அப்போ கிறித்துவ சகோதரர்களுக்கு அந்த ஒரு இது வரமாட்டேங்குது? அதுவும் பெண் தானே. பிற மதம், நான் கிறிஸ்தவனே சொல்ல, பிற மதத்தவர் இல்லை. அதுக்கு என்னன்னா சார், அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், மனநிலையை பொறுத்து இருக்கு. அண்டு ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாத நிலைமை தான். எனக்கு ஒரு பதில் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, மரியாதை பொறுத்த மட்டிலும் மனிதராக தோன்றி மனிதர்களாக வாழ்ந்து ஒரு பெண்ணாக பிறந்து அவர் இறைசக்தி மூலமாக இயேசுவை பெற்றெடுத்திருந்தாலும் அவர் கர்ப்பம் தரித்த 10 மாதங்களும் எல்லா தாயை போல் பிள்ளையை சுமந்து பெற்றதினால் ஒருவேளை எல்லா மதத்தவரும் அந்த தாயை வணங்கி இருக்கலாம் இல்லையா என்கின்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், சராசரியாக அந்த பெண் ஒரு கடவுளுடைய திருமகனை வயிற்றில் தாங்கி ஒரு ஏழையாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாக்கியத்தை ஒரு சராசரி பொண்ணு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளூர் அவங்க யோசிக்கும்போது இது உண்மையிலேயே ஒரு சிறப்புமிக்க பெண், இந்த பெண் அப்படின்னு சொல்லி வணங்குறாங்கன்றதான். ஒவ்வொரு குழந்தைகளையும் பெற்று வளர்ப்பதற்கு கஷ்டப்படுகின்ற அல்லது தன்னுடைய குழந்தைகள் நோய்வாய்ப்படுகின்ற அந்த நேரத்திலெல்லாம் கூட அந்த மாதாவை வணங்கினால் தனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நினைக்கிற அந்த பல பெண்கள், அதாவது எல்லா மதத்துடைய பெண்களும் மாதாவை நோக்கி வணங்குவதற்கு அதற்கு ஒரு காரணமாக அந்த ஏழை தாய் 10 மாதம் சுமந்து பெற்று அதற்கு பிறகு அவருடைய அந்த வளர்ந்த முறைகளை எல்லாம் பார்த்து அந்த வரலாற்றிலே அங்கே ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சு அந்த மாதாவை தொடர்ந்து வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என நான் கருதுகிறேன். உண்மைதான் சார், உண்மைதான். அதே மாதிரி அந்த வளர்த்த மகனை சிலுவையில் பலி கொடுத்துட்டு அவங்க கதறாங்க. ஆக்சுவலி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அது என்ன வரல கண்ணுக்கு முன்னாடி. அது நீங்க என்ன எழுதல, அதை பற்றி இப்ப விவாதிக்க முடியாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு அது பின்னால இப்பொழுது நீங்க எழுதியிருக்க திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய 30 வயது இயேசுநாதர் வரைக்குமான கருத்துக்கள் தான் நாம இங்க பேச முடியும். முதல் பகுதி தான். அடுத்து நீங்க பல பகுதி இருக்கீங்க. இப்ப அங்க போகும்போது அந்த நான் சொன்ன மாதிரி எஸ்ஐஏ இல்லைன்னா ஆதாரு இல்லைன்னா எது வேணாலும் வச்சுக்கலாம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு சார். அங்கே போகின்ற அந்த நிறைவாத கர்ப்பிணி அந்த பதிவு செய்கிற இடத்தில் குழந்தை பிறப்பதற்கு முன்பாகவே வயிற்றில் இருக்க குழந்தையும் நான் பதிவு செய்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்திலே அந்த பதிவு செய்கின்ற அதிகாரி உன் வயிற்றில் இருக்க குழந்தையினுடைய பெயரை சொல்லு, நான் அதையும் சேர்த்து பதிவு பண்ணுகிறேன்னு சொல்றாரு. அது உண்மையிலே அப்படி அந்த காலகட்டத்தில் நடந்ததா இல்லை இதுவும் கதாபாத்திரம் தானா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா
குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும்னு சொல்லியே அந்த தேவதூதன் சொல்லியிருக்கிறாரு. உங்க மகன் வந்து கிறிஸ்து என்ற பேர் வைப்பான்னு சொல்லிட்டாங்க, மெசியா என்று ஏசு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுச்சு, இது கற்பனை தான். எனக்கு என்ன தோணுச்சு, இப்போ அவன் கணக்கு எடுக்கிறவன் கொஞ்சம் சர்வாதிகாரமாக இருப்பான்ல, வீட்டில் எத்தனை பேர், ஐயா நானும், அப்போ இந்த பிள்ளை இது உன் பிள்ளை தானே, பேர் என்ன பேர் வைக்க போகிறேன் என்பது ஆல்ரெடி அவங்க கடவுளால் சொல்லப்பட்டதுனால இயேசுன்னு பேர் சொல்கிறாங்க. இது கற்பனை தெரிஞ்சதுனால இல்லை, அவங்களுக்கு தான் ஸ்டார்டிங் பிறக்க போறான்னு சொல்லிட்டாங்களே, உனக்கு ஒரு இயேசு பிறக்க போறான், கற்பனை தான் சார். அது கற்பனை தான். ஆனா அந்த அதிகாரி பதிவு செய்தது உண்மை. ஆனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை பதிவு செய்வங்கிறது உங்களுடைய கற்பனை, அந்த பெயர் அப்படிதான். சரி, இவர்கள் பதிவு செய்ய தங்கியிருந்த காலகட்டத்தில், பதிவு செய்வதற்காக தங்கியிருந்த காலத்தில் இந்த அம்மாவுக்கு குழந்தை பெறுகின்ற அந்த பேறுகாலம் என்று சொல்லக்கூடிய நிலை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது பல வீடுகளிலே யோசேப்பு போய், எங்களுக்கும் தங்குவதற்கு ஒரு இடம் கொடுங்கள், என் மனைவி நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று ஒவ்வொரு வீடாக கேட்கின்ற பொழுது, அந்த நகரத்தில் பதிவு நடந்ததினால், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய லட்ச மக்கள் ஒரே இடத்திற்கு வந்து விட்டதினால், எல்லா வீடுகளிலும் அளவுக்கு மீறி மக்கள் கூட்டம் இருந்ததினால் பல பேர் அந்த குழந்தை பெறுவதற்கு மரியாளுக்கு இடம் கொடுக்க முடியாத நிலையில் ஒவ்வொருவராக கதவை தட்டும் பொழுது ஒரு தாயார் யோசேப்பை பார்த்தவுடன், ஐயோ யோசேப்பா நீ எப்பப்பா வந்த அப்படி என்று விசாரிக்கிற அந்த நிலையில் மரியாளுக்கு யோசேப்பு மீது எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை அந்த நேரத்தில் வந்திருக்கும். நானும் மனைவியும் அனாதைகளாக நாங்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கிறோம், காடோடிகளாக பதிவு பண்ணேன். அங்கே யாருமே எங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை, யாரையும் எங்களுக்கு இடம் தரல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நபர், என்னப்பா தர்மராஜ் இங்க வந்தியேன்னு கேட்கும்போது என்னுடைய மனைவியுடைய நிலை என்னவாக இருக்கும், எப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கும். அப்படித்தான் யோசேப்பு, என்னப்பா தம்பி யோசேப்பு எப்பப்பா வந்த, நீ எப்படிப்பா இருக்கிறேன்னு கேட்ட போது மரியாளுக்கு எப்படிப்பட்ட சிந்தனை ஏற்பட்டிருக்கும், சந்தோஷமா இருந்திருக்கும். என்னன்னா கஷ்டம், நீங்க படிக்கும் போதே பார்த்துருப்பீங்க, அவங்க கிட்டத்தட்ட எருசலேம் நகரை தாண்டின உடனேயே பிரசவலி வந்துருது. அப்புறம் வர்ற வழியில் இங்கே குழந்தை பிறந்துருமா அங்கே குழந்தை பிறந்துருமான்னு தவிக்கிறாங்க. அவங்க பெத்லகேம் நகருக்குள்ளே வந்த உடனேயுமே டெலிவரி ஆக போகிற சிச்சுவேஷன். சரி, ஒரு வீடு கிடைக்க போகுதுன்னு சந்தோஷம்தான் பட்டாங்க. ஆனால் இன்னொரு பாயிண்ட்டு, அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கர்ப்பிணி ஆல்ரெடி இடம் இல்லாமல் உள்ளே உட்காந்துருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அந்த தாய் நிற்கிறாங்க. என்னென்னா, ஐயோ அந்த பொண்ணை வெளியில் அனுப்பிட்டு நம்ம உள்ளே போகணுமா, பரவாயில்ல பக்கத்தில் ஏதாவது இடம் இருக்கான்னு பாருங்கன்றாங்க. எதேச்சியாக அவர் கையை காட்டுறாரு, குடிசை, இது குடில். ஸோ இது கடவுளுடைய சித்தம். அதுதான் நீங்க மரியாளுக்கு சிறப்பு, மரியாளுடைய சிறப்பு செய்தியை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ஆனா மற்ற இடங்கள்ல சில கதைகள் இந்த பைபிள்ல நான் படிக்கும்போது சில இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு வீடு வீடாக கதவு தட்டிய போது யாருமே அவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அதனால் மாட்டுத் தொழுவத்தில் அவர் இயேசு அந்த மரியாள் குழந்தை பெற வேண்டிய வாய்ப்பு இருந்ததுன்னு மற்றவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுல நீங்க யோசேப்புக்கு ஒரு உறவு இருந்ததா எழுதிக்கிறீங்க. அவர்கள் சொல்றாங்க, யோசேப்பு எங்க குடும்பத்தை சார்ந்தவன், ஆகையினாலே யோசேப்பு மனைவி குழந்தை பெறுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டும், நீங்க வெளியே போங்க, நான் அவங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும்னு சொன்ன பிறகுதான் மரியாள் மறுக்கிறாள். அம்மா, அங்கே இருப்பவர்களை வெளியே அனுப்பிவிட்டு எனக்கு இடம் வேண்டியதில்லை, எனக்கு வேறு ஏதாவது இருக்கிற இடத்தை காட்டுங்கள், அதில் நாங்கள் இருந்து கொள்ளுகிறோம் சொல்லும் பொழுதுதான் அவங்க அந்த மாட்டுத் தொழுவத்தை காட்டுகிறார்கள். அது மாட்டுத் தொழுவம் என்பதை விட ஒட்டகத் தொழுவமா? மாட்டுத் தொழுவம். மாடு இருந்ததா? பக்கத்தில் ஒட்டகங்கள் இருந்ததான் சொல்லப்பட்டிருக்கு. சார், ஜேர்னி பண்ண ஒட்டகத்தையும் கட்டி போட்டிருப்பாங்க, கழுதையும் கட்டி. அப்போ மாடுகள் இருந்ததா? சரி. அப்போ மற்றவர்கள் எழுதும்போது ஏதோ யோசேப்பு அன்னக்காவடி போலவும், அவர் எந்த நாடு எந்த ஊர் என்று தெரியாதவர் போலவும், அவர் மனைவியோடு சேர்ந்து மற்ற நாடுகளில் போய் அவர் இருந்ததாகவும் தான் நம்ம தோணுது. நான் கூட அப்படிதான் நினைத்து கொண்டேன். ஆனால் இங்கே நீங்கள் எழுதியிருப்பது யோசேப்புக்கு என்று ஒரு குடும்பம், ஒரு பங்காளி, அங்காளி, ஒரு உறவு முறைகள் அங்கே இருந்தது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறீங்க. சார், அதாவது இதுக்கு என்ன காரணம்னா, யோசேப்பு வீடு வீடாக போய் கதவை தட்டுனாருங்கிறது தேரிக்கல். ஆனால் அங்கேயும் அவங்களுக்கு ஒரு சொந்தக்காரன் இருந்தால் அவனும் இடம் கொடுக்கலான்னு பார்த்தா அதுவும் மிஸ் ஆச்சுங்கிறது ப்ராக்டிக்கல். ஸோ நான் ப்ராக்டிக்கலாக எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஆனால்
தேரி என்ன அப்படின்னா அவர் எல்லா இடங்களுக்கு போனார், அவருக்கு யாரும் இடம் கொடுக்கலைங்கிறத எல்லாரும் ஒரே வரியில் சொல்லிடுறாங்க. நான் அப்படி எழுத விரும்பலை. ஏன்னா யோசேப்போட சொந்த ஊர் தானே, அங்கே சொந்தக்காரர் 2 பேர் இல்லாமலாம் இருப்பான். ப்ராக்டிக்கலாக யாராவது ஒருத்தங்க இருந்திருப்பாங்க, வாப்பா இங்கே வந்து தங்குப்பான் இருப்பாங்க. பட் அங்கேயும் அவங்களால தங்க முடியலன்றதை கொஞ்சம் எழுதியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எழுதியிருக்கேன். தேரிக்கலாக பார்த்தா அப்படிலாம் இல்லை, போனார் எல்லா வீட்டு கதவையும் தட்டினார். ஜீசஸ் படம் பூரா அதை தான் காமிப்பாங்க. ஜீசஸ் படத்தில் என் இந்த மாதிரியே காமிக்க போகிறாங்க, ஒவ்வொரு இடத்துல போய் கதவை தட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஒன்றேன்னு பார்க்கணும்னா, அவங்க வந்து நெருக்கடியில் இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே போன்று ஒரு இடத்துல சொல்லிக்கிறீங்க, சூரியன் கடவுளாகவும் நிலவு ராஜாவாகவும் நட்சத்திரங்கள் மக்களாகவும் வால் நட்சத்திரங்கள் புதிதாக உதயமாகிற மன்னராகவும் என்ன ஒரு அடையாளப்படுத்திருக்கீங்க. ஆமாம் சார். இந்த வால் நட்சத்திரங்கள் உதயமாகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய மக்கள் மத்தியில் கூட ஒரு பெயர் வருகிறது. வால் நட்சத்திரம் தோன்றி இருக்கிறது, அதுவும் 2-3 நாட்கள் மறையாத வால் நட்சத்திரமாக தோன்றி இருக்கிறது. அப்படி ஒரு தோன்றல் ஏற்பட்டால் நம்ம நாட்டில் ஏதோ ஒரு ராஜா வந்து தோன்றியிருப்பார், பிறந்திருப்பார், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்திருப்பார், அல்லது ஏதாவது ராஜாக்களுக்கு ஏதோ ஒன்று நடக்க போகிறது, ஆட்சியாளருக்கு நடக்க போகிறது என்று நம் மக்கள் இன்றைக்கு நம்புகிறாங்க. அதற்கும் இந்த வால் நட்சத்திரக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? இல்லை, இது கிரேக்க விஞ்ஞானிகளுடைய கட்டுரையிலே வந்து அந்த காலங்களில் வந்து விண்மீன் நட்சத்திரம் தெரிஞ்சாலே ஏதோ ஒரு அறிகுறின்றதை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க சார். நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்படித்தான் இயேசு பிறந்ததை வந்து இந்த 3 ஞானிகள் சொல்கிறவங்க விண்மீனை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. பெத்லகேம் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அது காணாமல் போயிடுச்சு. பார்த்தா குடியில் அங்கே இருக்குது. ஸோ அதை நான் அதை பயன்படுத்திக்கேன். பட் இது வந்து கற்பனை கிடையாது, வரலாறு சார். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுனது இயேசுநாதர் பிறப்பு, ஓரளவு அவர் பிறந்து விட்டார். இயேசு குழந்தையாக பிறந்து விட்டார், 30 வயசு வரைக்கும் வந்துட்டார். ஆமா, இப்போ பிறந்திருக்காரு. பிறந்து அவருடைய காலங்கள் ஒரு இளமை பருவத்தில் வந்துகிட்டு இருக்காரு. இப்போ அவர் இளமை பருவமாக இளைஞராக இருக்கார். இயேசு இளைஞராக இருக்கும் போதும் ஜோசேப்பு அப்பவும் கார்பெண்டராக வேலை செய்ய வேண்டிய நிலையில் தான் இருக்கார். ஏழை குடும்பம், கார்பெண்டராக வேலை செய்தால்தான் ஊதியம்ங்கிறது. இதில் ஒரு இடத்தில் மந்திரவாதிகள் கூட்டம், யோசேப்புடைய குடும்பம் இங்க வந்ததுனால தான் எங்கள் ஊரில் கெட்டது நடந்திருக்கிறது, எங்கள் ஊரில் சில சம்பவங்கள் நடந்திருக்கிறது, நீங்க மந்திரவாத குடும்பமா, ஊரை விட்டு உடனடியாக நீங்க வெளியே போகணும் என்று நிர்பந்தம் கொடுக்கிறார்களே, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இது கற்பனை தான். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காட்சி எழுதியிருப்பேன். யோசேப்பு வந்து ஒரு பலிபீடம் கட்ட மாட்டோம்னு திரும்பி வந்திருப்பார். அவங்க கடவுளை அவமானப்படுத்தினதை அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணி தான் அந்த மந்திரவாதிகளுக்கு கோபம் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, உள்ளூரில் வந்த ஒரு நோய்க்கு காரணம் இந்த குடும்பம் தான் சொல்லி மக்கள்கிட்ட அவங்க போட்டு கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுடைய அந்த பலிபீடத்தை வடிவமைக்கக்கூடிய அந்த மரத்தச்சு வேலை செய்யக்கூடிய யோசேப்புக்கு அந்த திறமை இருந்தும் அதை அவர் செய்ய மறுத்ததினால் அவர் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி அவரை இந்த இடத்துல இருந்து விலகடிக்கணும் என்பதற்காக திட்டமிட்டு செய்யப்பட்டது அப்படின்னு பொய் குற்றச்சாட்டு தான். அது மக்களுக்கும் தெரியும். ஆனால் இவர் வந்து கடைசி வரை அதை செய்யலை இல்லையா. இல்லை, நான் என்னுடைய உயிருள்ள தெய்வத்துக்கு தான் பீடம் கட்டுவேன், நான் இதுக்கெல்லாம் கட்ட மாட்டேன்னு சொன்னேன். ஸோ அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா. அந்த காட்சியில் அந்த மந்திரவாதி அங்கே இருப்பான். அவன் ராஜா கிட்டே சொல்லுவான், இளவரசன்ட்டு, என்னங்க அவரை விட்டுட்டு போகிறீங்க, வந்து கட்ட மாட்டேங்கிறான், இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ அவன் சந்தர்ப்பம் எதிர்பார்க்குறான். அப்போ வந்து அந்த கிராமத்தில் ஒரு நோய் வந்தோன்னா இந்த குடும்பம் தான் காரணம்னு பழியை சுமத்துறான். அதே போன்று யோசேப்பு கன்னிமரியாளுக்காக செய்யப்பட்ட சந்தன பேழை, அந்த சந்தன பேழையை காதல் சின்னமாக இருந்தாலும் கடைசி காலகட்டத்தில் இயேசு தோன்றி இளைஞனாக வந்து அதை யோசேப்புக்கு அந்த சந்தன பேழையை மிக திறமையாக செய்து அதை யோசேப்புக்கு ஒப்படைக்கும் பொழுது யோசேப்புடைய மனநிலை அந்த நேரத்தில் எவ்வாறு இருந்திருக்கும்? அதாவது தான் மரியாள் மேல் வச்ச காதலை தன் மகன் உணர்ந்துட்டாருன்னு அவருக்கு தெரியும். அவ்வளவுதான் அந்த உண்மை அவருக்கு தெரியும். அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்தது. நான் எனக்கு என்னன்னா, இந்த யோசேப்பு மரியாள் வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு காதல் இருந்திருக்கும், சராசரி ஆசாபாசங்கள் இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் அவங்க தியாகம் பண்ணி வாழ்ந்திருப்பாங்க. அதை காட்ட முடியலை. ஒரு கட்டத்தில் இயேசு அதை நோட் பண்ணுவார். அப்போ அவர் கேட்பார். அதை விட ஒரு கடைசி ஒரு காட்சி ஒன்று இருக்கும் சார், படிச்சிருப்பாங்க. மாதா வந்து இயேசுகிட்ட கேட்பாங்க, நான் யோசேப்பு ஒரு இடம் கட்டி பிடிச்சிக்கிறவான்னு கேட்பாங்க. ஒரு காட்சி, ஒரே ஒரு காட்சி வச்சுருக்கேன்.
அதெல்லாம் வந்து நான் இப்படி தான் இருந்திருக்கணும் இல்லை, அது கற்பனை தானே? நான் கற்பனை தான், ஆனால் கண்டிப்பாக இப்படி தான் இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு ஆண் பரிசம் இல்லாமல் ஒரு பெண் வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது பாவம் தானே அவங்க. அப்போ மகன்கிட்ட கேட்பாங்க, இப்போ நான் அவரை கட்டி பிடிச்சிக்கிறவான்னு கேட்பாங்க. அந்த காட்சி இருக்குன்னு படிச்சு கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான காட்சி. அவர் சிரிப்பார், முதல் முறையாக யோசேப்பை கட்டி தழுவினால் மரியான்னு எழுதியிருப்பேன். சரி, அது அப்போல்லாம் நம்மளுக்கு அழுக தான் வந்தது. அது அவர் மரணப்படுக்கை. ஆமாம், அதுவுமே அவருடைய மரணப்படுக்கை நெருங்கிட்டாங்க. ஸோ அதனால் இது ஒரு கற்பனை தான், ஒரு 85% கற்பனை தான். ஒரு கட்டத்தில் இயேசுநாதருடைய நண்பன் ஒரு அழகான பெண் இயேசுவை காதலிக்க, நீங்க கேட்ட கேள்வி, இயேசுவை காதலிச்ச அந்த இளம்பெண், அந்த இளம்பெண்ணை காதலிச்ச இயேசுடைய நண்பன், இது இரண்டையும் புரிந்து கொண்டு இயேசு, நான் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்ட வேலைகள் எனக்கு அதிகம், நான் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் எனக்கு அதிகம், ஆகையினால் எனக்கு இதில் ஈர்ப்பு இல்லை, அவள் நீ என்னை நேசிக்கிறாள், அவன் உன்னை நேசிக்கிறான், நீ அவனை திருமணம் செய்து கொள்வதுதான் மிக சாதுரியமானது, நல்லது என்று சொல்கிறார். இது சில படங்கள்ல இது மாதிரிப்பட்ட இது சொல்றாங்களே, அதை வச்சு நீங்க எழுதுனதா இல்ல உண்மையிலே இயேசுநாதருடைய நண்பன் இருந்தானா, அவனுக்கு இயேசுக்கு இல்ல இயேசை ஒரு பெண் ஏதாவது காதலிச்சது உண்மையா, அப்படிப்பட்ட இது உண்மைக்கு புறம்பானதா? இல்லை சார், இதெல்லாம் முழுக்க கற்பனை தான். இல்லைன்னா அவங்க உண்மையை நம்பிடக்கூடாது. இதை நான் ஏன் கேட்டேன்னா, படிக்கிறவங்க அதை உண்மையை நம்பிடக்கூடாது, கற்பனை தான். அதுக்காக தான் நான் கற்பனையா நீ கேட்டேன். நான் ஏற்கனவே சார் ஒரு கேட்டார், இயேசுவை ஒரு பெண் காதலித்தால, இதெல்லாம் கற்பனை தான் சார். இறுதியா எனக்கு ரொம்ப நேரம் இதை எடுக்கணும்னா இன்னும் 1 மணி நேரம் கேள்வி எனக்கு இருக்கு, அங்க தாங்காதுன்னு சொல்றாங்க. அதனால கடைசி கட்டமான என்னுடைய ஒரே கேள்வி, பல மதங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையுமே ஒளியை தான் வணங்குறாங்க இல்லையா? ஒளி, விளக்கேத்துங்க, தீபம் ஏத்துங்க, தெய்வம்ங்கிறது எல்லாருமே ஒளி. ஒருவர் சந்திரனை கும்பிடுறார் ஒளி, ஒருவர் சூரியனை கும்பிடுறார் ஒளி, ஒரு இன மக்கள் நெருப்பை வணங்குகிறார்கள். இன்றைக்கும் நம்ம என்ன பார்சின மக்கள், ஆக எல்லோருமே ஒளியை தான் வணங்கி கொண்டிருக்கிறோம். நீங்களும் ஒளியை தான் சிறப்பாக இங்க இந்த இடத்துல சொல்லியிருக்கிறீங்க. இப்படி தெய்வங்கள் எல்லாம் இருக்கிற நிலையில் இந்த இடத்தில் மட்டும் இயேசுநாதருடைய கடைசி கட்டத்தில் அவரோடு இருந்த நண்பன் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, நண்பன் ஒருத்தன் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டீங்க, நான் அதை விட்டுறேன். இவர்களை தூக்கி சுமந்த அந்த கோவேரி கழுதை இருக்கிறது இல்ல, காலில் ரத்தம் சிந்த இத்தனை கிலோ தூரத்திற்கு இவர்களை சுமந்து கொண்டு வந்து கடைசி வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்த அந்த கோவேரி கழுதைக்கு இந்த மாதாவோடு சேர்ந்தோ அல்லது இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்துவ மதங்கள்லையோ அந்த கோவேரி கழுதையை எந்த இடத்துலையும் அடையாளப்படுத்தலை, அந்த மக்கள் அதை புனிதப்படுத்தலை. இப்போ நான் இதை எது கேட்குறேன்னா, இப்போ எங்களுடைய இந்து மதம், நான் இந்து மதத்தை சார்ந்தவன், அதனால் எங்களுடைய இந்து மத கடவுளில் எங்கள் முருகனோடு இருந்த மயிலை நாங்கள் வச்சுக்கிறோம், எங்கள் சிவனோடு இருந்த காளையும் நாங்கள் அந்த வாகனத்தையும் நாங்கள் வந்து தெய்வமாக வச்சுக்கிட்டு வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். எங்களோடு இருந்த நாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களையும் நாங்கள் வந்து வணங்கிட்டு இருக்கோம். ஆனால் இத்தனைக்கும் சிறப்பு வாய்ந்த மரியாளையும் தூக்கி சுமந்து, இயேசுவை சுமந்த மரியாளையும் சுமந்த யோசேப்புக்கும் எந்த இடத்துலையும் பெரிய முக்கியத்துவம் இல்லை. மரியாளுக்கு கூட ஒரு இடத்தில் தான் இருக்கிறது, ஒரு சில இடத்தில் அது கூட பரவாயில்லை, தாய்க்கும் மகனுக்குமானது. ஆனால் யோசேப்புக்கு எந்த இடத்திலையும் மிக அளவில் பெரிய அளவில் அவரை வணங்கப்படவில்லை, அவரை நினைக்கவில்லை மக்கள். இந்த காவேரி கழுதையும் ஏன் என்றே கேட்கவில்லை. இத்தனை அர்ப்பணிப்பும் செய்ததில் யோசேப்புடைய பங்கும் இந்த கோவேரி கழுதைக்கும் தான் இந்த பங்கு இயேசுடைய பிறப்புக்கும் வளர்ப்புக்கும் இருந்திருக்கிறது. மீதி எல்லோரும் அவரை வணங்குகிறார்கள். ஆனால் இந்த அவருக்காக பாடுபட்ட அந்த 2 ஜீவன்களையும் ஏன் விலக்கி வைத்திருக்கிறார்கள்? இல்லை, விலக்கி வைத்திருக்கார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சார் கேட்ட கேள்விக்கு வந்து யோசேப்புக்கு வந்து உலகம் முழுவதும் ஆலயங்கள் இருக்குது. இப்போ நம்ம தென் மாவட்டங்களில் கூட புனித சூசேப்பர் ஆலயம் நிறையா இருக்குது, யோசேப்பெல்லாம் வழிபடுறாங்க. ஆனால் மாதா அளவுக்கு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, ஆக்சுவலி மாதா தான் வந்து வேர்ல்டு லெவலில் அதிகமாக இயேசுவுக்கு அடுத்தபடியாக ஆராதிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஆனால் யோசேப்புக்கு இருக்குது, அதெல்லாம் அது கிடையாது.
அப்புறம் இப்போ சார் சொன்னாங்க இல்லையா அந்த கோவேரி கழுதை, அது வந்து வரலாற்றில் வந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இயேசுவை வந்து நகருக்குள்ளே கொண்டு வரும்போது அவரை ஓசானான்னு கொண்டுட்டு வந்தப்போ அடுத்த புக்கில் வரும், அவரும் கோவேரி கழுதையில் தான் வந்தார். ஆனால் அது வந்து எங்களுடைய அடையாள சின்னமாவோ இல்லை கிறிஸ்துவத்தினுடைய அடையாள சின்னமாவோ இல்லை அவர்களுடைய அடையாள சின்னமாவோ நம்ம ஒரு காலம் அதை எடுத்துக்கல. அதுதான் காரணம். இப்போ முருகன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா முருகன் வந்து எல்லா இடங்கள்லையுமே அவரை பார்க்கும்போது அந்த மயில் வாகனத்தில் தான் அவரை நம்ம பார்க்குறோம். அதுதான் ஏன் இல்லை என்பதுதான் கேள்வி. இல்லை அது அந்த கோவேரி கழுதை புறக்கணிக்கப்பட்டது கழுதை என்பதனால் புறக்கணிக்கப்பட்டதாக என்னுடைய கேள்வியா இருக்கு. இல்லை இல்லை அப்படி இல்லை. என்னன்னா அது ஒரு பார்ட்டு தான். ஆனால் மயில் வந்து ஃபுல் முருகனோட முழுவதுமான பயணிக்கக்கூடிய ஒரு பறவை. அதனால் இது தெய்வ வாகனம், அதை அப்படி எடுத்துக்கல. இன்னொன்று வந்து இயேசுவை சுமந்துட்டு வந்த கழுதையை வந்து அந்த காலத்துலேயுமே வந்து தொட்டு கும்பிட்டுருப்பாங்க. நான் இப்போ அது இல்லாமல் வேணால் போயிருக்கலாம். அந்த காலத்தில் இந்த பாருப்பா ஆண்டவருக்கு மேலே உட்காந்து வந்தார் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் காரணம். ஆனால் இயேசு கையில் ஆட்டுக்குட்டி இருக்கிறது. அதே இயேசு தன்னை சுமந்து வந்து அந்த கோவேரி கழுதையை புறக்கணிப்பதன் நோக்கம் என்ன? இல்லை ஆட்டுக்குட்டியோட இருக்கிறதுலுமே அது என்ன காரணம்? அந்த ஆட்டுக்குட்டியோட இயேசு இருப்பதற்கு என்ன காரணம்? இந்த ஆட்டுக்குட்டி கதை இப்போ ரொம்ப போயிட்டு இருக்கு. இந்த ஆட்டுக்குட்டிக்கும் தமிழ்நாட்டுக்குமே இப்போ ஒரு பெரிய கதை ஓடிட்டு இருக்கு. அதனால இந்த ஆட்டுக்குட்டிக்கும் இயேசுநாதரும் கையில வைத்திருப்பதற்கு என்ன பிறகு ஏதாவது ஒரு கதையை சொல்லிடுவானுங்க. இயேசுக்கே நாங்க தான் ஆட்டுக்குட்டி கொடுத்தோன்னு, அதனால அதையும் சொல்லிருங்க சார். அதாவது ஆடை வந்து இயேசு எதுக்காக தன் கையில வச்சிருக்காருன்னா அவர் தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பலி ஆடாக பலி கொடுத்துக்கிட்டார், தன்னையே பலியாக்கிக்கிட்டாருன்றக்காக. ஏன்னா ஆடுகளுடைய வாழ்க்கையே பலி போகிறது தான். ஸோ அதை உணர்த்துறதுக்காகத்தான் பொதுவாக எல்லா இடங்களையும் இயேசு ஆடுவோடு இருப்பார். என்னன்னா அவர் ஒரு செம்மறி ஆடு, மக்களுக்காக தன்னையே பலியாக்கியவர் அப்படிங்கிற ஒரு அடையாள குறியீடு தான் ஆடு. கடைசியாக இயேசுவை சிறைபிடித்து அவரை சிலுவையில் அறைந்திருக்காங்க. அந்த நாட்டுடைய சட்டம் அந்த அரசுக்கு எதிராக யார் செய்யப்பட்டாலும் தேச துரோக வழக்குகளாக இருந்தால் அந்த நாட்டில் இருக்க எல்லோருக்குமே அந்த சிறை அந்த சிலுவையில் அறைகின்ற பழக்கம் உண்டு. அப்படித்தானே? ஆமா. இயேசுவுக்கும் அது போன்றுதான் ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அப்படியானால் இயேசு அந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு எதிராக என்ன செய்ததாக அவர் சிறை அடைக்கப்பட்டார்? கடைசியா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், ரோமர்கள் வந்து ஆட்சியில் இருந்த ரோமர்கள் இயேசுவுக்கு தண்டனை கொடுக்கவே இல்லை. இதான் உண்மை வரலாறு. ரோமருக்கு கீழே இருந்த யூத அதிகாரிகள், சொல்லுங்க, அவங்க வந்து சதி செஞ்சுட்டாங்க. என்னன்னா அவங்க எல்லாருமே இயேசு வந்து என்னடா இவன் வந்து தன்னை கடவுளுங்கிறான், என்னங்க அப்பான்றான், மெசியான்றான், ஸோ இவனை ஒழிச்சு கட்டணுமேன்னு சொல்லி அவங்க உருவாக்குன ஒரு மிகப்பெரிய சதி தான் இயேசுவை கொண்டு போய் குற்றவாளியாக நிறுத்தினது. அவ்வளோதான். அதனால தான் பிளாத்து கையை கழுவுறாரு. ஐயாப்பா நீங்கள் இந்த இயேசுவை சிலுவையில் அரைக்கிறது எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு வரலாற்றில் இருக்குது. அவர் ரோமபுரி அதிகாரி வந்து கை கழுவுறாரு. மெசியா என்பது உங்களுடைய பாதையில் அரசன் என்று பெயர். அரசன் என்பது நீங்க மெசியாவை ஒரு அரசன் என்று தான் அழைக்கிறீங்க. அங்க அழைக்க சொல்லப்பட்டது எப்படி? இல்ல இயேசுவே சொல்றாரு. இயேசுவே சொல்லுவாரு அந்த அரசன் கூட நீ அரசனான்னு கேள்வி கேட்பார். பைபிள்ல இருக்கு. அரசன் என்பது நீங்கள் சொல்லும் வார்த்தை. நான் அதற்காக வரவில்லை, மக்களுக்காக வந்தேன், மக்களுக்காக வாழ்ந்தேன், மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டேன், அப்படிதான் சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த தொகுப்பில் இது பற்றிய விமர்சனங்களை நாம் அடுத்த இதில் வைத்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்போ இருவரும் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு நீண்ட ஆய்வு செஞ்சு இவங்க படித்த சில கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த நூலாசிரியர் வந்து அதுக்கு தகுந்த சான்றிதழ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலே இப்போ எனக்கே இப்போ என்னென்ன இந்த புத்தகத்தை முழுசாக படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா ஆனால் சொன்ன மாதிரி சொன்னாங்க, அதாவது பொன்னியின் செல்வன் படித்தா எப்படி இருக்குன்னா நம்ம அந்த புத்தகத்தோடு நம்ம நம்மளே கூட போகிற மாதிரியே இருக்கும். ஒரு போட்டில் போகிறாங்கன்னா நம்மளும் அந்த போட்டில் போகிற மாதிரியே ஒரு சீனை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி நூலாசிரியர் வந்து இந்த புத்தகத்தில் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி அப்படியே படிக்கும்போது நான் அவரே கூட போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறாங்க. ஏன்னா பைபிளை படித்தவங்க சாதாரணமாக படிச்சிருப்பாங்க. இதில் ஒரு சினிமா கண்ணோட்டத்தில் அந்த கதை அமைந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து அந்த உண்மை கதையோட சில கற்பனைகளை கலந்து ஒரு அருமையான ஒரு திரைப்படம் பார்த்த மாதிரி ஒரு திருப்தி ஏற்படுதுன்னு அண்ணன் சொல்கிறாங்க. நிச்சயமாக இந்த புத்தகத்தை நீங்களும் வாங்கி படிக்கணும். இந்த புத்தகம் எங்கே கிடைக்குங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுறேன். இது வந்து நம்பாழ்வை வெளியீடு, அவங்க தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த புக்கு மயிலாப்பூரில் இந்த புக்கு கிடைக்குது. தேவைப்பட்டவர்கள் அதை நீங்கள் அணுகலாம். நான் தொலைபேசி எண்ணும் உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கலாம். வாங்கி இவர்கள்
எப்படி ஒரு அனுபவபூர்வமாக அந்த புக்கை படித்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் இந்த புக்கை படிக்கலாம். மீண்டும் இது வந்து முதல் பாகம் தான், இன்னும் 2-3 பாகம்லாம் எழுத போகிறாங்க. அந்த புக்கை வெளிவந்த பிறகு மீண்டும் இருவரையும் கூப்பிட்டு இதே மாதிரி ஒரு நேர்காணல் கண்டிப்பாக நம்ம பச்சை தமிழ் நேயர்களுக்காக நிச்சயமாக கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.